بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله لا يحب من كان خبانا أثيما. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சென்ற வார ஜும்மாவிலே அல்லாஹ்வால் விரும்பப்படுகின்ற 7 சாரார் குறித்து நாம் பார்த்தோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நேர்மையாளர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் மன்னிப்பு கோரக்கூடியவர்களை விரும்புகிறான். வ யுஹிப்புல் முத்தத்ஹிரீன், அல்லாஹ் பரிசுத்தவான்களை விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான் என்று 7 சாரார் குறித்த விவரங்களை நாம் பார்த்தோம். இந்த வார ஜும்மாவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாரையெல்லாம் வெறுக்கிறான், யாரையெல்லாம் விரும்புவதில்லை என்பது குறித்த சில விவரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை நிராகரிப்பாளர்களை விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறார். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. தன்னையே நிராகரிக்க கூடியவர்களை தான் விரும்ப வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதே போன்று இறை நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரை இறைவனே இல்லை என்று வாதிடக்கூடியவர்கள் இறைவன் விரும்பினால் என்ன, வெறுத்தால் என்ன என்று அது குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். வரம்பு மீறக்கூடியவர்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், அவரவர்களும் அவரவர்களினுடைய வட்டத்தில் நின்று கொண்டு அவர்களுக்கு வகுத்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரையறையை தாண்டக்கூடியவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள். குடும்பம் என்று வந்தால் குடும்பத்தில் எல்லை மீறி செயல்படக்கூடியவர்கள். வியாபாரம் என்று வந்தால் வியாபாரத்தில் வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்கள். ஹலால் ஹராம் என்று மார்க்கம் வகுத்து தரக்கூடிய கோட்டை தாண்டக்கூடியவர்கள். இறைவன் ஒன்றை கட்டளையிட்டு இருக்கிற போது அதை கண்டுகொள்ளாமல் அதை தைரியத்தோடு மீறக்கூடியவர்கள் தான் வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்கள். அவரவர்களும் அவர்களுடைய பலம், அவரவர்களுடைய சூழல், அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் வரம்பு மீறி செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். அதற்கு அடிப்படை காரணம் இதுதான். வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து கூறுகளையும் அர்த்தமற்றதாக ஆக்கி விடுகிறார்கள். எனவே வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புவதில்லை என்பதாக அவன் சொல்லுகிறான். மூன்றாவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் விளைவிக்க கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான்.
இதுவும் அதே போன்றுதான். அவரவர்களும் இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்தவாறு அமைதியோடு இருக்கக்கூடிய ஒன்றை குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட கொடியது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் விளைவிக்க கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் குழப்பம் விளைவிக்க நாடினால் அந்த குடும்பம் இரண்டாகி போய்விடும். நண்பர்களுக்கு மத்தியில் ஒருவர் குழப்பம் விளைவித்து விட்டால் அந்த நட்பு உடைந்து விடும். ஒரு வியாபாரத்தில் ஒருவர் குழப்பம் ஏற்படுத்த நாடினால் அந்த வியாபாரமே நஷ்டமடைந்து விடும். ஆக குழப்பவாதிகளால் இந்த உலகம் அமைதியின்மையை சந்திக்கிறது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறார். நான்காவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், மோசடி செய்யக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறார். மோசடி என்று சொன்னால் அதுவும் அதே போன்றுதான். சிறு விஷயத்தில் துவங்கி பெரிய விஷயம் வரை யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ, ஏமாற்றுகிறார்களோ, அடுத்தவர்களினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவர் மோசடி செய்யக்கூடியவர் என்பதாகவே மார்க்கம் சொல்லுகிறது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள், ஒரு வியாபாரம் நடக்கிறது, ஒருவர் வாங்குவதற்கு வருகிறார், விற்கக்கூடியவர் அந்த பொருள் குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். அந்த பொருளை கடந்து தன்வயப்படுத்துவதற்காக வேண்டி இவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மோசடி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்கிட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட அந்த பொருளை பத்தி சொன்னேன், இந்த பொருள் இப்படிப்பட்டது, இந்த தரம் உள்ளது என்பதாக நான் சொல்றேன். அவர் விரும்பினால் வாங்குவார், வேண்டாம் என்றால் சென்று விடுவார். ஆனால் அவர் எப்படியாவது இதை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளுக்கு அப்பாற்பட்ட செய்தியை, அதாவது நீங்க இந்த ஊரு, நானும் அந்த ஊர் தான், உங்க தகப்பனாரும் எங்க தகப்பனாரும் ரொம்ப நெருக்கம், உங்க தகப்பனாரும் நானும் ஒரு சின்ன வயசுல இருந்து நல்ல பழக்கம் என்பதாக பொருளுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை அவருக்கு பேசி அவருடைய உள்ளத்தை கவர்ந்தால் அந்த பொருள் விற்கும் விஷயத்தில் அவர் மோசடி செய்து விட்டார் என்கிறது மார்க்கம். ஆக சிறு விஷயத்தில் துவங்கி பெரிய விஷயங்கள் வரை மோசடி செய்பவரை அல்லாஹ் விரும்புவதில்லை. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன் என்பதாக சொல்லுகிறார். ஐந்தாவதாக, இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹத்தானன் அஸீமா, நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பாவம் புரிபவர்களை விரும்புவதில்லை. பாவம் புரிந்து கொண்டே இருக்கிறார், அதிலிருந்து மீண்டு வருவதில்லை, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதில்லை, மீண்டும் பாவம், மீண்டும் பாவம், மீண்டும் பாவம் என்று சொல்லி பாவத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் இவர்களை விரும்பினால் பாவத்திற்கும் பாவம் புரியாமல் தன்னை கட்டுப்படுத்தி இருப்பதற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹத்தானன் அஸீமா, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யார் பாவம் புரிகிறார்களோ அவர்களை விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். ஆறாவது, இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபഖூரா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக அகப்பெருமை கொள்ளக்கூடியவர்களையும் ஆணவம் கொண்டு திரியக்கூடியவர்களையும் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். உள்ளத்தில் எழக்கூடிய அந்த அகப்பெருமை கூட இறைவனுடைய வெறுப்பிற்கு காரணமாகி போய்விடுகிறது. ஆணவத்தோடு செயல்படக்கூடியவர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். இந்த பெருமை சார்ந்த விஷயங்களில் அல்லாஹ் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கை செய்வான். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமை என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொந்தம். பெருமை அடித்துக் கொள்வதற்குண்டான முழு தகுதி அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏழாவதும் அல்லாஹ் இதையே சொல்லுகிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை பிடித்து திரியக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். முஹ்தாலன் ஃபഖூரா என்றும் அல்லாஹ் அங்கே ஆணவத்தையும் அகப்பெருமையையும் சொல்லுகிறான். முஸ்தக்பிரீன் என்பதாக இங்கே கிபிர் என்கின்ற பெருமை என்கின்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய முஸ்தக்பிரீனையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன் என்பதாக சொல்லுவான். தனக்கு இருக்கக்கூடிய செல்வம், தனக்கு இருக்கக்கூடிய பதவி பட்டம், இதை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களை இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமை பிடித்து திரியக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான்.
காரூன் குறித்த செய்தி வருகிற போது இந்த வார்த்தையினுடைய பயன்பாடு வருகிறது. ஆக இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா. பெருமை குறித்த எச்சரிக்கை, பெருமை குறித்த விழிப்புணர்வு அல்லாஹ்வால் அழுத்தமாக எச்சரிக்கப்படுகிற காரணத்தினால் சகாபாக்கள் இந்த அளவிற்கு பயந்தார்கள். அழகிய ஆடையை வாங்கி உடுத்துவது கூட பெருமையாகி விடுமோ என்கின்ற அச்சத்தால் ஒரு சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அழகிய ஆடையை வாங்கி அணிந்து கொள்வதும் பெருமையாகுமா என்பதாக கேட்டார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை அவன் நேசிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அழகிய ஆடையை வாங்கி அணிவதோ, அழகிய செருப்புகளை வாங்கி அணிவதோ, அழகிய வாகனங்களை வாங்குவதோ இதுவெல்லாம் பெருமை அல்ல. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய இயல்பான ஆசை எல்லாம் பெருமையில் கட்டுப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஆக பெருமை விஷயத்திலே நமக்கு அழுத்தமான எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். எனவே தான் முகஸ்துதி என்பது ஷிர்கினுடைய வகைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நான் தொழுகிறேன், மக்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற பெருமையில் தொழுகிறேன் என்று சொன்னால் மார்க்கம் இது ஷிர்க் என்று சொல்லுகிறது. பெருமையினுடைய அத்துணை கூறுகளும் தவிர்க்கப்பட வேண்டும். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன் என்பதாக சொல்லுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமையாளர்களை விரும்புவதில்லை. எட்டாவது, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வீண் விரயம் செய்வது ஏனென்று சொன்னால் உலகத்திலே நாம் பார்க்கிறோமே, ஏற்றத்தாழ்வுகளோடு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அதுதான் பொருத்தமும் கூட. கோடிகளில் புரளக்கூடியவர்கள் ஒரு பக்கம், தெருகோடியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சாப்பிட முடியவில்லை என்கின்ற ஒரு கூட்டமும் உண்டு, சாப்பிட எதுவும் இல்லை என்கின்ற ஒரு கூட்டமும் உண்டு. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சமன்பாடாக அனைத்தும் கிடைக்க பெற்றவர்கள் அதை முறையாக பயன்படுத்த வேண்டுமே தவிர வீண்கரையம் செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வினுடைய வெறுப்பிற்கு இவர்கள் காரணமாகி போய்விடுகிறார்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். இன்னொரு வார்த்தைகளில் வீண்கரையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்பதாக சொல்லுகிறான். ஒன்பதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். ஒருவர் அநீதம் செய்கிறார், ஒருவர் அநீதி இழைக்கப்படுகிறார். அநீதி இழைக்கப்பட்டவர் அது சிறியதோ பெரியதோ கை உயர்த்தி அநியாயம் செய்தவனுக்காக வேண்டி சாபமிட்டால், அநியாயம் செய்தவனின் மீது பத்வா செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா துறையுமில்லாமல் அவருடைய வார்த்தையை அங்கீகரித்து அநீதம் இழைத்தவனுக்கு தண்டனை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநீதம் இழைக்கக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். பத்தாவது, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல். கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடியவர்கள், அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக சொல்லுகிறான். பேசுகிறோம், பேச்சில் அழகிய வார்த்தையும் இருக்கிறது, அநாகரிகமான வார்த்தைகளும் இருக்கிறது. கெட்ட வார்த்தைகள், கேட்பதற்கு காது கூசுகிற வார்த்தைகள் சர்வசாதாரணமாக பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆக இந்த 10 சாராரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தான் விரும்புவதில்லை, தான் விரும்புவதில்லை, தான் விரும்புவதில்லை என்று வெளிப்படையாக அழுத்தமாக சொல்லுகிறான். முதலாவது யார்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். இறை நிராகரிப்பாளர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை. இரண்டாவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை. மூன்றாவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை. நான்காவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். மோசடி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஐந்தாவது, இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அஸீமா. பாவம் புரிபவர்களை அல்லாஹ் நிச்சயமாக விரும்புவதில்லை. ஆறாவது, இன்னல்லாஹ
இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, அகப்பெருமை கொண்டவர்களையும் ஆணவம் பிடித்தவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை. ஏழாவது, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை பிடித்து திரியக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஒன்பதாவது, வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை. பத்தாவது, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், கெட்ட வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக இந்த 10 சாரார் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 10லும் ஒழிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், இதில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சில நடவடிக்கைகளின் காரணமாக அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த நடவடிக்கைகள் அத்துணையும் அடியார்களை பாதிக்கக்கூடியதாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் வரம்பு மீறுகிறார் என்றால், ஒருவர் குழப்பம் செய்கிறார் என்றால், ஒருவர் மோசடி செய்கிறார் என்றால், ஒருவர் ஆணவம் கொள்கிறார் என்றால், ஒருவர் பெருமை பிடித்து அடைகிறார் என்றால், ஒருவர் அநியாயம் செய்கிறார் என்றால், இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அடியார்கள். அடுத்த அடியார்களினுடைய உரிமையை உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லுகிற 5 முக்கிய கூறுகளில் மிக முக்கியமான அங்கம். அடுத்தவர்களின் உரிமைதான் என்னுடைய கடமை, என்னுடைய உரிமைதான் அடுத்தவர்களுக்கான கடமை. கடமைக்கும் உரிமைக்கும் இதுதான் வித்தியாசம். கணவனுக்கு சில கடமைகள் உரிமைகள் உண்டு, மனைவிக்கு சில கடமைகள் உரிமைகள் உண்டு. எந்தெந்த கடமைகள் என்னென்ன உரிமைகள் என்று சொன்னால் இப்படி புரிந்து கொள்ளலாம். ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அத்துணையும் கணவனின் மீது கடமை. ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய அத்துணை உரிமைகளும் மனைவியின் மீது கடமை. அவ்வளவுதான். மனைவியினுடைய உரிமைகள் கணவனுக்கான கடமை, கணவனின் உரிமைகள் மனைவிக்கான கடமை. இதுதான். என்னிடத்திலே ஒரு வேலை செய்கிறார் என்று சொன்னால், வேலை செய்யக்கூடியவருடைய உரிமை என்ன? அதுதான் என்னுடைய கடமை. நான் சரியாக கடமையாற்றினால் அவரினுடைய உரிமை முழுமையான முறையில் கொடுக்கப்படும். எல்லா இடங்களிலும் இருவர் இணைகிற நேரத்தில் ஒருவரின் உரிமை இன்னொருவருக்கான கடமை. இத்துணை சாரார்களும் ஏன் அல்லாஹ்வால் வெறுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அத்துணை இடங்களிலும் அடியார்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா என்று சொல்லுகிறான். அகப்பெருமை கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் வெறுப்பதாக சொல்லுகிறான். காரணம், அகப்பெருமை என்பது ஏன் வருகிறது? அடுத்தவரை தாழ்வாக பார்ப்பதன் மூலமாகத்தான் வருகிறது. எனவே எண்ணத்தில் கூட அடுத்தவருக்கு தீங்கு இழைத்து விடக் கூடாது என்று மார்க்கம் மிக அழகான முறையில் துல்லியமாக நமக்கு வழிகாட்டுகிறது. ஆக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களினுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வால் வெறுக்கப்படுபவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த 10ல் 10ம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 10ல் 1 இருந்தால் கூட அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டு விடுவோம் என்று அச்சம் கொள்ள வேண்டும். 10 இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 10ல் 1 இருந்தாலும் கூட அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒருவர் அல்லாஹ்விற்கு முன்னால் எப்படி நிற்க முடியும்? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவனிடத்திலே உரையாட முடியும்? அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்ற ஒருவர் எந்த நம்பிக்கையில் நாளை மறுமை வெற்றியை அவர் நம்ப முடியும்? எல்லாவற்றையும் கேள்விக்குறியாகிவிடும். நம்முடைய வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்களுடைய வெற்றி கூட கேள்விக்குறியாகி விடுவோம். ஒருவர் அநியாயம் இழைக்கக்கூடியவராக இருந்தார், அவருடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்களுடைய வெற்றிக்கும் கூட உத்தரவாதம் கிடையாது. ஓடுவதும் உழைப்பதும் யாருக்காக? நமக்காகவா? நம்ம சாப்பிடுறது 2 சப்பாத்தி தான். இந்த 2 சப்பாத்திக்காகவா இவ்வளவு உழைப்பு? இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்காக. என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி அடுத்தவர்களினுடைய வாசலில் நின்று விடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து விடக்கூடாது, அடுத்தவர்களிடத்திலே கையேந்தி விடக்கூடாது என்கின்ற எண்ணம் தான் இன்று நாம் ஓடுவதற்கும் உழைப்பதற்கும் காரணம். அப்படித்தானே? அப்படி இருக்கிற போது நாம் செய்யக்கூடிய ஒரு பாவம், நாம் செய்யக்கூடிய ஒரு தீங்கு, நாம் செய்யக்கூடிய ஒரு அநீதம் நம்முடைய பாரம்பரியத்தை பாதிக்கும் என்று இருக்கிற போது நாம் எவ்வளவு தூரம் கட்டுப்பாடாக வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்பதையாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரே விஷயம்தான் இங்கே. அல்லாஹ் சிலரை நேசிக்கிறான், அல்லாஹ் சிலரை வெறுக்கிறான். நேசிப்பதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ்வே சொல்லுகிறான், வெறுப்பதற்கு சில அடையாளங்களை அவனே சொல்லுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறை நேசம் பெறக்கூடியவர்களை நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.